குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. நீங்க பாருங்களேன் சார், இப்ப லைசென்ஸ் வரல, நீங்க என்ன செய்யணும் சார்? எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. உலகிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. ரைட்டா? இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷரும் ஒன்னா? திருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை இருக்கு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் திருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். பல இருக்குதே, எதை சொல்றது? 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு, நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இ கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. மெஷர்ட் அட்டாக் கரெக்டா பண்ணுது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நைட் நேரத்துல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனோட ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. அந்த அக்யூஸ்ட் குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா? குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கடியில இருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது இல்ல சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லல சார். நான் வந்து எப்படி சொல்றேன்னா வந்து 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. இல்ல புரியல. இல்ல நீங்க ஒண்ணும் புரிஞ்ச, நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டார். இல்ல ஹேட்டர் இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? வேற யாரும் இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல்ல சார்? டேய் இவங்க பேசிட்டு இருக்கிறது வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்கடா. வாங்கடா போலாம். என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. டேய் எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலையை பாரு தலைவா. எங்க அம்மா அங்க இது எதிர்க்காம எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. எங்க அம்மா என்ன சொன்னது, எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? ஆமா. அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இன்னும் 1 hour அவன் கூட இருந்தேன், நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுங்கடா. ஒரு குழந்தை 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கடி வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் தெரியல சார். டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது டாக் வந்து அசஸ் பண்ணிடுது, வர அசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. அதாவது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோட அந்த நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. போறதான் போற அந்த நாயை உசுன்னு பத்திட்டு போ, அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம், பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்து, இவங்க மோர் இறக்க குணம் என்ன கருணை உள்ளவங்களா தான் இருக்கணும். ஸோ கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. எனக்கு அது உண்மையிலே எனக்கு பெயினா இருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. வலி இல்லாம அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். விவரம் கேட்டா அதை சொல்லு, விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்காரு. ஓகே கரெக்ட். நீங்க சொல்றீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா, நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? குட் क्वेश्चन.
ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம் அடிப்போம், அது இல்லைன்னு சொல்லல. இருங்க அது செத்துரும் இல்லையா? ஆமா இருங்க ஆமா அது இல்லைன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. நிறைய போறான்டா. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, சரி. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஏதோ ஒன்று வச்சு இறந்துடுது. ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? ஒரு நிமிஷம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு காட்டுல தான் விடுறாங்க. சரி, பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க? ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நாயை வைக்கி நம்ம பேசும்போது, பிரச்சனை பேசும்போது, அது பாத்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும் நீங்க சொல்லும்போது, நம்மள இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுதான் வந்து உலக யதார்த்தம். அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வாயிலா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி. குழந்தைகளை கடிக்குது, கொல்லுது, வயோதிபரை கீழே இழுத்து போட்டு கொன்றுது. உடல் ஊனமுற்றவரை என்ன பண்ணும் சார்? நீங்களும் நானும் ஓடிடலாம், கல்லெடுத்து அடிக்கலாம், கம்பெடுத்து, உடல் ஊனமுற்றோம். ஸோ இது ஒரு விஷயம். அந்த பயம் எனக்கு இருக்கு. பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? நாய்க்கு சாப்பாடு இல்லைன்னா 24 மணி நேரம் சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கோம். காலைல 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எங்கெல்லாம் சந்தை இருக்கோ, கறிகடை இருக்கும், அங்கெல்லாம் போய் நாய் சாப்பாடு தேடும். முதலாளி ஆட்டை கொடுத்த பச்சமாவை தின்னுட்டா, காய்ச்சி வச்ச பாலை குடிச்சு விட்டா, இருக்கிற காய்கறி எல்லாம் தின்னுட்டா முதலாளி. இப்போ ரைட்டு, பாவம் நாய்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காண்டி போய் பொது இடங்கள்ல சாப்பாடு கொடுக்குறவங்க யார் யாரு? நான்லாம் போய் ஸ்ட்ரீட்லயே போய் போட்டு போய் ஸ்ட்ரீட்ல ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இன் டெல்லி, அந்த சைடில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்குமே வந்து எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி அளவோட தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. வச்சு கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆன பிறகு அவங்க எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணிருக்காங்க. நம்பர் ஆஃப் டாக்ஸ் உடைய ப்ரீடிங் குறைஞ்சிருக்கு. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? நீங்க வந்து எத்தனை நாயை மேடம் பாத்துக்க முடியும்? ஒரு 4 நாயமா 5 நாயா? லட்சக்கணக்கான நாய்களை நீங்க பாத்துக்க முடியுமா? அதுங்களுக்கு உணவளிக்க முடியுமா? நோயற்ற மாதிரி நீங்க கூட்டிட்டு போயிட்டு வேக்சினேஷன் போட முடியுமா? டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? அதை குளிக்க வைக்க முடியுமா? முடியாது. முடியாது. இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் டொனேஷன் அமௌண்ட் அலாட் பண்ணி இருக்கு. இது வரைக்கும் பண்ணாததுனால தான் சார் இந்த பிரச்சனையே. அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். தெருவ நாய் பெருகின காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். இது வந்து மேன் மேட் ப்ராப்ளம். அதுக்காக நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவே நினைக்கிறேன்டா. இன்ஜெக்ஷன் போட முடியல ஒழுங்கா. ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சை கார்ப்பரேஷன் பண்ண வேண்டியது நீங்க பண்றீங்க சார். அதான் பிரச்சனையே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சார் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போறீங்க ரோட்ல? இல்ல நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா? விட்டுடுங்க. கமா இல்ல என்ன வக்கா? இங்க போடல, ஷெல்டர்ல நீங்க போடுறீங்களா? இந்தியாவுல எப்படி பேசினாலும் கேட்டு போறானே சார். ஒரு விஷயம் சார், ஒரு வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி, அப்படியே நிக்குது. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் போய் புறா. நீங்க பாருங்களேன் சார், இப்ப லைசென்ஸ் வரல, நீங்க என்ன செய்யணும்? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். இல்ல லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டில் சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஒரு டைம் நாய் கடிச்சிருக்கு. நான் வண்டியில போகும்போது எனக்கு குறுக்க பாந்து எனக்கு கீழேயும் தள்ளி இருக்கு. புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றல, அது என்ன குறுக்க நிக்கிற? அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு இந்த நாயே தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாது. தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா சார் ரொம்ப சிம்பிள், ஏன் இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? ஸோ அப்படின்னா போயிட போகுது, வாசலில் சாப்பாடு வச்சா சாப்பிட போகுதுன்னு. இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அது 1-2 பேர் அல்ல, ரைட்டா? இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. கோவம் வருமா வராதா சொல்லுங்க. ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்கே பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே பொதுவாக சொல்றது. ஏண்டா உங்கள்கிட்ட பேசி உன்னதான் கடவுள் கூட காப்பாற்ற முடியும். சரி, கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒன்னா? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கு? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம்
அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.